ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் நம்ம என்னதை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் எத்தனை பேர் இதை செய்கிறீங்கன்னு தெரியல. பட் என் ஃப்ரெண்டு அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, இதழ் உன்னோட செடிக்கெல்லாம் நீ என்னடா கொடுக்குற அப்படின்ட்டு. நான் சொல்வேன், ஐ லவ் யூ சொல்வேன் அதுக்கிட்ட அப்படின்னு. உடனே இல்லை, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இப்படி தான் ஏதாவது கதை விடுவீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை உண்மையே அதுதான். டெய்லி ஒரு 2 ஐ லவ் யூ சொல்லுங்கள், அழகாக உங்கள் செடி வளரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உணர்ச்சிகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டால் நம்மளோட செடியும் ஒரு உயிர் தான், அதுக்கும் உணர்ச்சிகள்ன்றது இருக்குது. கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மையை வச்சுருக்கிறாரு. அப்படி இருக்கிறம்போது ஒரு ஜீவன் இருக்கிற பொருள் அத்தனைக்குமே உணர்ச்சின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளப்போ நீங்கள் அதுகிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசுங்க, ஓகேவா? அன்பாக அதுக்கு தண்ணி கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக அது அந்த பலனை கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இப்போ நம்ம மாடியில் கொஞ்சம் ஓவராலாக மூடாக்கு போட்டிருந்த இந்த கிளைகள் இலைகள் எல்லாம் ட்ரிம் பண்ணி எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு காய வச்சு இப்போ உரங்களெல்லாம் போட்டு மண் கலவை ரெடியாக இருக்குது. ஆடிப்பட்டத்துக்கு அதில் என்னென்ன நடுறதுன்ட்டு பிளான் பண்ணி நட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, டிசம்பர் மாதமே இன்னும் வரலைங்க. ஜூலையிலேயே நமக்கு டிசம்பர் பூ கூட பூத்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, மண் எப்போவுமே நம்மளுக்கு அள்ளி தான் கொடுக்கும், கிள்ளி கொடுக்காதுங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற இந்த கார்டனிங் ஒர்க்கை சந்தோஷமாக லவ்வபிளாக கேராக செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கார்டன் லவ்வர்ஸ் நிறைய பேர் இந்த வேலையை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பொருளையும் கேர் பண்ணி நேசித்து அந்த வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்மளோட ஸ்வீட் லெமன். இன்னொன்று பார்த்திங்கன்னா புஷ் ஆரஞ்சு. இது எல்லாத்தையுமே நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குங்க, ஓகேவா? ஸோ என்னோடய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ லவ் அண்ட் கேர் ரொம்பவே முக்கியங்க செடிக்கு. டெய்லி காசா பணமா ஒரு ஐ லவ் யூ தானே சொல்லிடுங்களேன், அது எவ்வளோ அழகாக வளருதுன்னு பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். இது நம்மளோட மாடித்தோட்டத்தோட ஒரு குட்டி அறுவடை தாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய். ஹாவ் அ நைஸ் டே. வீக்கெண்டுக்கு வந்தாச்சு. பட்டையை கலப்புற அறுவடை ஒன்று நாளைக்கு இருக்குது. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பாய்.